சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று முதல் 4 நாட்கள் தொடர்ச்சியாக சட்டசபை கூட்டம் நடைபெறுகிறது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில் முதல் நாளிலேயே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல், அதாவது இன்று முதல் நாளில் கரூர் கூட்ட நெரிசலின் காரணமாக சம்பவத்தன்று மறைந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் முழுக்க திமுகவின் கவனக்குறைவின் காரணமாகத்தான் நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் வாதத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவினர்கள் எங்கள் மீது தவறு கிடையாது, தாவேகாவின் நிர்வாகிகளும் அவர்களது செயல்பாடுகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது என்றும் அதனால்தான் இந்த விபத்து நடந்ததாகவும் திமுகவின் சார்பாக சட்டசபையில் கூறப்பட்டது. ஆனால் முதலில் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். எந்த கட்சி கூட்டத்தொடர் நடந்தாலும் அது தமிழக மக்கள்தான். தமிழக மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கப்படுவது தமிழக அரசின் கடமை. திமுகவின் கூட்டம் என்றால் மட்டும் 10,000 போலீஸை இறக்குவது சரி கிடையாது. அனைத்து மக்களையும் தமிழக மக்களாகத்தான் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? கூட்டம் அதிகமாக வருகிறது, டோல்கேட்டில் இருந்து அதிக வாகனங்கள் செல்கிறது. உளவுத்துறை இதை கவனிக்காமல் இருக்கிறதா அல்லது உளவுத்துறை சொல்லியும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று முதல் 4 நாட்கள் மிக முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் என்றும் மானிய கோரிக்கை விவாதம் மற்றும் பல முக்கிய சட்ட முன்மொழிகள் கூட்டத்தில் இடம்பெற வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி, அதிமுக ஆட்சி அமைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி அனைத்தையும் நாங்கள் மக்களுக்கு முன்னுதாரணமாக இதற்கு முன் ஆட்சியை நடத்தியவர்களை விட சிறப்பானவர்களாக மக்களுக்கு நாங்கள் இருப்போம் என்று கூறினீர்களே, சொன்ன வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றினீர்கள்? வெள்ளை அறிக்கையாக உங்களால் வெளியிட முடியுமா? அதிமுகவின் ஆட்சியை விட திமுகவின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற வரிசையான ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்துள்ளார். இதனால் சட்டசபையிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் விரட்டியடிப்பது போல ஒவ்வொரு கேள்விகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு திணற வைத்துள்ளார். இதற்கு பதில் கூற முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் மௌனமாக இருந்துள்ளார். மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தல் நிச்சயமாக திமுகவிற்கு தோல்வியை தரும் என்பதற்கு இதுவே முன் உதாரணமாகவே அமைந்துள்ளது.